இத்தே எவ்வளவு நேரத்தை இப்படி சாப்பிடாம எப்படி அழுதுகிட்டே இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எழுந்துக்கோங்க, எழுந்து சாப்பிடுங்க அத்தே. இந்தங்க ஒரு தோசையாச்சு சாப்பிடுங்க அத்தே. எத்தே ராதிகாக்கு ஒன்னும் ஆகாதத்தே, வந்துருவா. நீங்க எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இந்தாங்க ஒரு தோசையை மட்டும் சாப்பிடுங்க. மருமவளே, இருக்கட்டும் மருமவளே, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். இப்போதைக்கு எனக்கு பசிக்கல பாத்துக்கோ. எத்தே சொல்றதை கேளுங்க அத்தே. ஒரு வாயாச்சு சாப்பிடுங்க. ஒரு 2 3 வாய் சாப்பிட்டாதானே அழுகிறதுக்காச்சும் தெம்பு இருக்கும். இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அவ வந்துருவா. உங்களை விட்டு அவளால இருக்க முடியாது. அவ மாமியார் வீட்டுக்கு போனாலே அங்க இருந்து இங்க ஓடி வர ஆளு. 5 நிமிஷத்துல வந்துருவா. அது யாத்தே இப்படி பண்றீங்க நீங்க? மருமவளே, அவ மாமியார் வீட்டுக்கு போயிருந்தா பரவாயில்லையே, கவலைப்பட்டிருக்க மாட்டேனே. அவ எங்க போனானே தெரியலையே. அவ மாமியாருக்கு வேற திட்டிருக்கா. எதே நம்ம நாத்து பத்தி உங்களுக்கு தெரியல. அவ எங்கேயும் போக மாட்டா. எல்லாரையும் தான் ஓட விடுவாளே தவிர அவ ஓட மாட்டாதே. சொல்றதை கேளுங்க. இருக்கட்டும் மருமவளே, நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடு மருமவளே, வயித்துல பிள்ளை இருக்குல்ல, ஒரு வாயாச்சு நீ சாப்பிடு. செல்லதாயி வீட்டுல இருக்கியா? எப்படி செல்லதாயே? வயசான காலத்துல இந்த பஞ்சு கிளவி வேற ஒரு வீட்டுல இருக்கா இப்படி? சை, பஞ்சு கிளவி வா, இன்னைக்கு இருக்கு உனக்கு. செல்லதாயி, ஏடி செல்லதாயி. என்னக்கோ சொல்லுதாக்கா. ஏடி செல்லதாயி, விஷயம் கேள்விப்பட்டேன். அப்படியா? உன் பொண்ணு மாமியார் வீட்டுல இருந்து எங்க போயிட்டாலுமே சண்டை போட்டுட்டு என்னாச்சு செல்லதாயி? ஏ பெஞ்சு கிளவி, உன்னால சும்மா இருக்க முடியாத ஒரு இடத்துல. ஏன் சின்ன பண்ணி இப்படி சொல்ற? எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கா நீ? பின்ன என்ன, புஷ்பக்காக்கும் மாமியாரே, நீங்க இப்படி வந்து கதை கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க? அடுத்த வீட்டு பிரச்சனைக்கு. அடுத்த வீட்டு பிரச்சனைல மட்டும் நல்ல மூக்க நுழைக்கிறீங்களே. இங்க பாருங்க புஷ்பக்காவோட மாமியாரே, போன மாசம் கூட தான் புஷ்பக்கா உங்களை விளக்க மாத்த ஏத்து வெளுன்னு வெளுத்திருக்காங்க. ரோடு ஃபுல்லா தெரு ஃபுல்லா அதான் பேச்சு. நாங்க வந்து உங்ககிட்ட கேட்கவா செஞ்சோம்? எங்க வீட்டு விஷயத்துல மட்டும் நீங்க எதுக்கு மூக்க நுழைக்கீங்க? இங்க பாரு செல்லத்தாயி, இவள பேசுற பேச்ச பாத்தியா? என்ன பார்த்து என்ன பேச்சு பேசுறா இவ? ஏக்கோ, நான் ஏற்கனவே 1008 பிரச்சனைல இருக்கேன். நீ வேற யாங்கா வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு பிரச்சனை உருவாக்குற? அமைதியே போக்கோ. எம்மா, நல்லா தான் மாமியா மருமவள நல்லா கூட்டு சேர்ந்துக்கிட்டாளுங்க போல. நம்மள என்ன கொமைக்காளுங்க இவளுங்க. ஏதோ பிரச்சனை கேட்கலான்னு வந்தா இப்படி வராளுங்க. என்ன வரத்து வராளுங்க. உங்க வீட்டு பிரச்சனை எனக்கு எதுக்கு? நான் போறேன். நல்லா கல்ல முழுங்கிட்டு கல்லூரி மங்கி மாதிரி இருக்கா. ஒரு விஷயம் கேட்டா பதில் சொல்லாலா? வெளியே சொல்லிடக்கூடாதுன்னா நல்ல மாமியா மருமவளும் அழுகாம நடிச்சுக்கிட்டு ரோசியை போட்டு தின்னுக்கிட்டு கிடக்காளுங்க. மருமவள இவ பாத்தியா, நம்ம வீட்டு கதையை கேட்டுட்டு போயிட்டு பக்கத்து வீட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு கிடப்பா. அதுக்குதான் வந்திருக்கான். ஏத்தே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? அந்த பஞ்சு கிழவிக்கு இதுதான் வேலையே. எனக்கு தான் நல்லா தெரியுமே. என்னத்த பண்ண மருமவள, இவ எங்க போனான்னு தெரியலையே. முருகா, என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. சரி வாங்க அத்தே, போயிட்டு கையை காலம் மூஞ்சி வச்சு கழுவிட்டு வருவோம் வாங்க. சரி வா மருமவள. எத்தே, காலையில கதை கேட்க போனீங்களா? என்னாச்சு? ஏதாச்சு? ஆமா, இவ எனக்கு மேல கதை கேட்கறதுல நம்பர் 1. எத்தே, என்னத்தே எங்க முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. சீக்கிரம் சொன்னாதானே தெரியும். அவளுங்க எங்கடி சொல்றாளுங்க நல்லா கம்முனி மங்கல் மாதிரி. போய துறக்க மாட்டாளுங்களே. என்ன அடிச்சு விரட்டுற கொதையாத விரட்டி விட்டுருக்காளுங்க. என்ன விரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்றேன். உனக்கு சிரிப்பு வருது சிரிப்பு. ஆமா, என்ன சமையல் செஞ்சா வீட்டுல? இது உங்களுக்கு பிடிச்ச பழைய சாதமோ ஊறுகாயோ இருக்கு. போங்க போய் சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொஞ்சம் வேலை கிடக்கு. நான் கீரை எதனா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாரேன். நீங்க போங்க. சரி சரி, போயிட்டு வா. நல்ல ஆள் தான் இவன். ஒரு நாள் தான் சொன்னேன் நல்லா பழைய சோறு ஊறுகானா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. நல்லா வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அதையே செஞ்சு செஞ்சு நம்மள சாவடிக்கா வச்சுக்கோ. என் முகம் கிட்ட சொல்லணும். இவளை சொல்லி கொடுத்தாதான் சரிபட்டு வரும். இந்த கிழவிக்கு வேற வேலை இல்லை. எப்ப பார்த்தாலும் எனக்கு குறை சொல்லிக்கிட்டே தான் போவோம். அவன் அங்க பேசுறது இங்க கேக்குது. இந்த கிழவிய ஒரு நாள் இருக்கு. அங்க வரது நம்ம நாத்து மடியில இருக்கு. சரி, பின்னாடி போய் பாப்போம். நம்ம நாத்துவேதான். என்ன நாத்து? சொல்லுங்கக்கோ. என்ன நீ காரன்னு சொல்லிட்டு உங்க அண்ணனும் மாப்பிள்ளையும் ஊர் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. உன் அம்மையும் அண்ணியும் சாப்பிடாம பட்டினியா கிடக்காங்க. நீ என்ன அழகு போல வந்துகிட்டு இருக்கா? என்னக்கா சொல்றீங்க? ஆமா நத்தி, உனக்கு விஷயமே தெரியாதா? இல்லையக்கா, இப்பதான் என் மாமியார் வீட்டுக்கு போனேன். அவ கத்துன்னு கத்துனா. சரி, ஒரு மாதிரி இருக்கே, கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு சரி வீட்டுக்கு போலான்ட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, உன் போன் என்னாச்சு? அது எங்க மாமியார் வீட்டுக்கு போனலாக்க அங்க சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு சமையல் ரூம்ல எடுத்து போய் வச்சுட்டு வந்த மத்துக்கும் அப்படியே மறந்து போல வந்துட்டேன். அங்கதான் கிடக்கு. ஓ அப்படியா? உங்க அண்ணன் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னா மத்துக்கோ நீ வரலன்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஆளுக்கு ஒரு திசையில தேடிக்கிட்டு இருக்காங்க உன்னை. ஓ, சீக்கிரம் போய் வீட்டுல போயிட்டு உங்க அம்மைய பாரு. உங்க அம்மையும் உங்க அண்ணியும் தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. எங்க அம்மா தான் என்ன விரட்டியே விட்டா.
அப்படி சொல்லாத நாத்தி, உங்க அம்மா வந்து உன் மேல ரொம்ப கொள்ள பிரிய வச்சிருக்கா. நீ இல்லாம அவளால இருக்க முடியாது. நீ திருந்தணுன்றதுக்காக தான் அவ அப்படி பண்ணா. போ, சீக்கிரம் போ. வழியில என் மாமியாரை பார்க்காத, பாத்தியானா உன் மண்டையை கழுவி விட்டுரும். என் மாமியாரே இல்லாத பொல்லாதது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவா. நீ வந்த வழி திரும்பி இப்படி சுத்தி போ, பஸ் ஸ்டாண்டை சுத்தி. அவ எதுக்குதான் இருக்கா பாத்துக்கோ. போ, சீக்கிரம் போ. உங்க அம்மைய பார்த்தே பேசு, சீக்கிரம் போ. உங்க அம்மா அங்க சாப்பிடாம கிடக்காபல. சீக்கிரம் போ. சரி தோண போறேன். நல்ல பிள்ளை இவ. என்னமோ ஒரு போன் பண்ணி சொல்ல வேண்டாமா வீட்டுல? இந்த காலத்துல எங்க மதிக்கிறீங்க? எல்லாம் அப்படித்தானே இருக்கீங்க. மருமவளே, என் முக சாப்பிட்டால என்ன ஏதுன்னே தெரியல. நல்லா சாப்பிடுவா பாத்துக்கோ. ஏத்தே கவலைப்படாதீங்க, தேவை வந்துருவா. ஏம்மா, ஏம்மா. மருமவளே, என் முக வயசுல இது எனக்கு நல்லா தெரியும் பாத்துக்கோ. ஆமா தே, நம்ம ராதிகா தான் வந்துட்டான்னு நினைக்கேன். ஏம்மா, நான் பெத்த மவளே. ஏம்மா, எது எங்கடி போனா? ஏம்மா, நான் எங்கம்மா போனேன்? இங்க தான் இருக்கேன். நீ ஏம்மா சாப்பிடாம கொள்ளாம இருக்கா? என் தங்க மவளே, என் செல்ல மவளே, எங்கம்மா போன அம்மைய விட்டு? ஏம்மா, நான் என் மாமியார் வீட்டுக்கு போனேன்னா அங்க அவ கத்துன்னு கத்துனால அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்தம்மா. அப்பதான் வசந்தி அக்காவை பார்த்தேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் சாப்பிடாம கொள்ளாம எனக்காக இருக்கீங்கன்ட்டு. அது அங்கிருந்து ஓடி வந்துட்டேம்மா. எம்மா, என்ன மன்னிச்சிருமா. எல்லாமே தங்கமே. என்னி நீங்களும் என்ன மன்னிச்சுங்க. நாத்து, இனிமே சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போவாத நாத்து. சரிங்க, நீ என்ன மன்னிச்சிருங்க.